இருந்தா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அதனால இது very important subject and we are going to get a glorified body. இயேசு மறுரூபமாக்கப்பட்டார். எப்போ பண்ணார்னா அவர் சீஷர்களோடு சுற்றி திரியும் பொழுது ஒரு நாள் சீஷர்களிடம் கேட்டார், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அப்போ சிலர் சொன்னாங்க, நீர் So somebody said you are John the Baptist. சிலர் சொன்னாங்க நீர் எரேமியா, சிலர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னாங்க. ஆனா பேதுருவிட்ட கேட்டாரு, பேதுரு சொன்னா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று. அப்போ there was confusion that time. Who is Jesus? அதனால அவருடைய சீஷர்களுக்கு அவர் அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு நாள் பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிக் கொண்டு மலையிலே மேலே ஏறி போனார். அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் எழுப்பி நின்று மத்தேயு 17வது அதிகாரம் 1-9 வரை. இதை குறித்து மத்தேயு, லூக்கா, மார்க் எல்லா அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மத்தேயு 17:1-9 எல்லோரும் எழுதிக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஆமென். Matthew 17:1-9. Amen. Hallelujah. Check. Passing. ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவை யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு சொந்தமான தேவனுக்கு கூடாரமும் மோசேவுக்கு கூடாரமும் எலியாவுக்கு கூடாரமாக 3 கூடாரங்களை போடும் என்றார். அவன் பேசுகிறதோ ஒன்றுள்ள அவருக்கு நிறைவேற்றது. அவருடைய நேசமானார். இவருக்கு பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு செவிகொடுங்கள் அந்த தேவனுடைய சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புறவிட்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு உட்கார்ந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் கைகளை பார்த்து இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோருக்கு எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இங்க நாம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய முக்கியமான சீஷருக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்துவதற்காக இந்த சம்பவம் நடக்கிறது. இது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாமும் மறுரூபமாக்கப்படுகிறோம். we are going to be transformed. இதுல சில காரியங்களை சீஷர்களுக்கு முக்கியமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆனா பேதுரு அதை உணராதபடி அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், அங்கேயே இருந்துக்கலாம், நமக்கு உமக்கு ஒரு டென்ட், மோசேக்கு ஒரு டென்ட், எலியாவுக்கு ஒரு டென்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அறியாதபடி பேசுகிறான். என்ன நடக்கிறது? சில நேரங்கள்ல நம்ம புரியாத சமயத்துல ஏதாவது புரியாதபடி பேச ஆரம்பிக்கிறோம். அதாவது ஒரு சின்ன கதையை சொல்லி நான் அந்த மெசேஜ்ல போக விரும்புகிறேன். ஒரு க்ரூஸ், அதுல க்ரூஸ் போயிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள், அநேக ஜனங்கள். அங்க மெஜிஷியன் அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு மெஜிஷியன் மந்திரங்களை காட்டி கொண்டிருக்கிறார், மாயஜாலங்களை காட்டி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த க்ரூஸ்ல ஒரு பேரட் இருந்தது, ஸ்பீக்கிங் பேரட். அது அவன் ஒவ்வொரு மந்திரம் செய்யும் பொழுதும், ஒவ்வொரு மாய வித்தை பண்ணும் பொழுதும் இது ஃபேக், இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அவன் எது செய்தாலும் திஸ் இஸ் ஃபேக், இது ஒரு பொய், இதுல ஒரு மந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த ஷிப் ஒரு ஸ்டாம்ல மாட்டி அப்படியே ட்ரவுன் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ
என்ன நடக்குது? மந்திரம் நடக்கல, கப்பல் ரியலாட்டே போச்சு. இந்த பேரண்ட்டுக்கு ஒன்றும் விளங்கல. இந்த பேரண்ட்டும் அந்த மந்திரவாதி எல்லாம் ஒரே லைஃப் போட்ல கொண்டு போட்டாங்க. பேரண்ட் அவனா பார்த்துட்டு இருக்குது, மந்திரவாதி பேரண்ட பார்த்துட்டு இருக்கான். பேரண்ட்டுக்கு ஒன்றும் விளங்கல, ஏன்னா இட் இஸ் நாட் ரியல். மந்திரவாதி ஹேஸ் நத்திங். அதனால அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அதே போல பேதுரு இந்த டிரான்ஸ்பிகரேஷனை பார்த்த உடனே ஒரே குழப்பம் ஆயிடுது. அந்த யூத ஜனங்களுக்கு there is a festival, the festival of tabernacle. அது வரும்பொழுது அவங்க வீட்டில இருந்து வெளியே போய் ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு வருஷம் இப்பவும் நடக்குது. அவங்க டென்ட்ல தான் இருப்பாங்க. உடனே பேதுருக்கு அந்த ஐடியா வந்திருக்கும். பேதுரு உடனே ஆண்டவரே நான் 3 டென்ட் போடுறேன், நமக்கு இங்கே இருந்துக்கலாம் சொல்லி. ஆனால் தேவன் 3 காரியத்தை இதுல வெளிப்படுத்துகிறார். முதலாவது சத்தம் அவர்கள் தெளிவாக கேட்கிறார், இது என்னுடைய நேசகுமாரன். He is my son, beloved son. Hallelujah. இப்போ ஒரு பிக்சர் வருது, son of God. I heard they are taking it very realistic from the Bible. And the title of it is going to bring a furor among the Muslim nations, because அவங்களுடைய கன்வென்ஷன் என்னன்னா கர்த்தருக்கு ஒரு சன் இருக்க முடியாது. So the title itself is a very controversial for the Muslims. ஆனா அந்த film ரிலீஸ் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். டைம் இருந்துன்னா நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா realistic they have taken from the Bible, because the person who has taken the film believes in the Bible, and she wants to prove to the world this is real. So இங்க வந்து என்னுடைய குமாரன் முதல் சத்தம். இரண்டாவது அது சொல்லுது, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். I am pleased with this person. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இது இன்னைக்கு நமக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. அவர் தேவனுடைய குமாரன், கர்த்தர் அவரில் பிரியமா இருக்கிறார். மூன்றாவது இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். என்ன சொல்லி இருக்குது? என்ன வாசித்தீங்க சொல்லுங்க? இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கள். இதுதான் ப்ராப்ளம். நம்ம எல்லாம் செய்யறோம், அவர் நேசகுமாரன் ஒத்துக்கிடுறோம், தேவன் அவர்கள் பிரியமா இருக்கிறார் என்பதை ஒத்துக்கிடுறோம். ஆனா செவி கொடுக்கிறதுதான் நமக்கு ப்ராப்ளம். சீஷர்களுக்கும் அது ப்ராப்ளமா இருந்தது. அதனாலதான் கிளியரா சொல்லிட்டாரு, நீங்க இவருக்கு செவி கொடுங்கள். Hear him. When he says something, என்ன செய்யணும்? நீங்க செவி கொடுக்கிறது என்னது? இப்படி செவி கொடுக்கிறதா? வசனத்தின்படி நடக்க, அவர் சொல்லுகிறபடி நீங்க நடங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு முதலாவது நம்ம பார்ப்போம், இவர் என்னுடைய நேசகுமாரன். வேதத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொரு ஐடியா இருந்தது. ஈவன் ஃபேரோ, the king Pharaoh, அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் அதிசயங்கள் செய்கிறார்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், யோவான் ஸ்நானகன் உயிரோட வந்துட்டான். ஏனென்றால் யோவான் ஸ்நானனுடைய தலையை அவன் வெட்டி இருந்தான். அவருக்கு பயம் வந்து விட்டது. யோவான் ஸ்நானகன் தான் திரும்ப உயிரோட வந்து விட்டார் என்று, இவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று பலவிதமான போராட்டங்கள் இருக்கும் பொழுது சீமோன் பேதுரு தெளிவாக சொன்னான், இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. ஆனா அப்படி சொன்ன பேதுரு 10 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் அவர் வந்த காரியத்தை செய்ய போகும் பொழுது அவன் எதிர்த்து நிற்கிறான். வாசிங்க மத்தேயு 16:23. Matthew 16:23. 16:16 சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரன் என்று. இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டத்தை சொன்ன உடனே இவன் எதிர்த்து நிற்கிறான்.
எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு சரி, இப்போ தேவன் சொல்லுகிறதை நீங்க இந்த சத்தத்தை அவன் கேட்டிருக்கான். ஆனா அவருடைய வழியில போறதுக்கு அவனுக்கு தயக்கம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க எல்லாம் செய்யறோம். அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனோடு பிரியமா இருக்கிறார், எல்லாம் சொல்லுகிறோம். ஆனா கீழ்ப்படிதல் வரும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் தான் படுறோம். 100% ஒருவேளை கீழ்ப்படிய முடியல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுகிறோமா? எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம், நம்ம துணிகரமா கீழ்ப்படியாம நடக்கிறோம். அதே போலதான் பேதுரு ரொம்ப அன்பு இருந்தது இயேசு மேல. இயேசு கிறிஸ்து அவனை சிருஷ்டித்தவர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக சிலுவையில மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்னு இவன் சொல்றான். நான் விட மாட்டேன். ஒருவேளை நம்மளும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இயேசுவை நேசிக்கிறதுனால நிறைய காரியங்களை செய்யறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது hear him, அவர் சொல்லுகிறது தான் கேட்க சொல்லி இருக்கிறதே வழிய நம்முடைய மூளையை உபயோகிச்சு அவரை சந்தோஷப்படுத்த சொல்லல. We cannot please him by doing what we mean to be doing good. பல நேரங்களில் நம்ம நன்மையா தெரிந்து கொண்டவைகளை செய்ய விரும்புகிறோமே ஒழிய வேதம் என்ன சொல்லுகிறது அதன்படி கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதபடி இருக்கிறோம். இந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவது மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகளை விட பெரியது. There are so many revelations in the Bible. மோசேக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அதே போல tabernacle, the feast of tabernacle, so many covenants God made in the Bible with Abraham, with Noah, with David. ஆனா இந்த covenants விட இது பெரிய ஒரு வெளிப்பாடு. அவர் தேவனுடைய குமாரன் என்பது. ஈவன் டுடே இந்த சர்ச்சையினால அநேகர் தேவனை எதிர்த்து நிற்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு வேதம் சொல்லுகிற குமாரன் என்ற ஸ்தானத்தை அறியாதபடியினால. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வைக்லிஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் they are changing the Bible. முஸ்லிம்ஸ் சன் ஆஃப் காட் என்று ஏற்றுக்கொள்ளாததுனால பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதை அல்லாஹ், the messenger and his spirit என்று வைக்லிஃப் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பைபிள் மலேசியால போன உடனே மலேசியால முஸ்லிம்ஸ் they are protesting. இவங்க என்ன செய்து பண்ணாங்க, முஸ்லிம்ஸை அட்ராக்ட் பண்ணலான்னு. ஆனா அவங்க என்ன ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, முஸ்லிமை தவிர வேற யாரும் அல்லாஹ்னு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. So there is a lot of confusion, but we know what is the son of God. அவர் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை மாம்சமாகி குமாரனா இந்த உலகத்துல வந்தது. So they don't understand the word of God. They create all confusion, and even the disciples had a problem to understand. Sometimes we have a problem understand. யாராவது உங்ககிட்ட கேட்டாச்சுன்னா இயேசு எப்படி ஆண்டவருடைய குமாரனானா, ஆண்டவர் என்ன கல்யாணம் பண்ணாரான்னு கேட்டாச்சுன்னா எத்தனை பேர் நீங்க பதில் கொடுக்க முடியும்? You have to read the word. யோவான் 1வது அதிகாரத்தை போய் வாசிங்க, தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வீட்டுல போய் வாசிங்க. You should be able to answer the people who are asking questions. Reasonable question. இது unreasonable question இல்ல. We are selling son of God. அப்போ எப்படியோ குமாரன் என்று சொல்வதற்கு தெரியணும். அவருடைய வார்த்தை மாமிசமாகி நம்ம மத்தியில சரீரத்துல இயேசு என்று நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார் என்று சொல்லுவதற்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே போல ஆவியானவர் யாரு? தேவனுடைய ஆவி. So Father, Son and Holy Spirit are not 3 different gods.
நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரே தேவன், நாட் மூணு கடவுள். ட்ரினிட்டின்னு வேர்டு பைபிள்ல கிடையாது. we use it to make man to understand. ஆனா மூன்று கடவுள் கிடையாது. they manifested in three different ways. so இவர் என்னுடைய குமாரன் அந்த சத்தம் தெளிவாக வந்தது. அடுத்தபடியாக இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் இவரில் மட்டும் தான் பிரியமா இருக்கிறாரா? நம்மகிட்ட பிரியமா இல்லையா? See, there is a speciality. இயேசு கிறிஸ்துவில பிரியமா இருக்கிறேன்னு சொல்றது. இப்போ ஆதாமும் ஆண்டவர் பிரியமா இருந்தார். ஆதாமுல பிரியமா இருந்த ஆதாம் ஆண்டவரை கடைசி வரை மகிமைப்படுத்தினானா? அவன் என்ன செய்தான்? ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து மனைவியினுடைய பின்னால போயிட்டான். ஏவாள் சொன்னா இந்த கனி ரொம்ப பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. அப்போ மனைவியினுடைய வலையில விழுந்துட்டான். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை விட்டுட்டான். அல்லேலூயா. இன்னைக்கும் நடக்குது அநேக இடங்களே. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மகிமை உள்ளவர், என்னுடைய பிரியமான குமாரன் சொன்னா கடைசி வர பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தார். ஒரு வினாடி கூட பிதாவை அவர் துக்கப்படுத்தல. பிதா அவரை விட்டுட்டு போயிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவை விடல. பிதா ஏன் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போயிட்டாரு? எல்லாருக்கும் தெரியும். For a second the father left Jesus. எப்போ? எந்த மொமெண்ட்ல? அவர் சிலுவையில போய் எல்லாருடைய பாவத்தை தன் மேல ஏற்றுக்கொண்ட உடனே God has a quality. He is a holy God. அவர் சமூகத்துல பாவம் போக முடியாது. So when Jesus took upon all the sin upon himself, the Father turned his face away. உடனே தான் இயேசு சொன்னாரு, பிதாவே, பிதாவே, பிதாவே. Hallelujah. Thank you Lord. Hallelujah. அப்போ ஆதாம் பெர்ஃபெக்ட்டா இல்ல. ஆபிரகாமை நேசிச்சாரா? ஆபிரகாம் பார்த்து இவன் என்னுடைய நண்பர் என்று சொல்லி அவரோட கவர்னன்ட் எல்லாம் வச்சாரு. ஆனா ஆபிரகாம் என்ன செய்தான்? அவனும் தன்னுடைய மனைவி சொன்ன ஐடியாவை கேட்டுட்டு ஆண்டவர் சொன்னார் உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு, ஆனா மனைவியினுடைய வார்த்தையை கேட்டுட்டு பின்னால போயிட்டான். அந்த ஆண்டவர் சொன்னாரு நீ மனைவியுடைய வார்த்தையை கேட்டுட்டே போ அப்படின்னு சொல்லி. தெரியுமா உங்களுக்கு? எப்போ ஹாகார வெளியே அனுப்பின உடனே வந்து ஆபிரகாம் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஓ எப்படி ஹாகார் நீ தானே சொன்னீரு, என் மனைவி தானே என்கிட்ட சொன்னா, இப்ப வெளியே போய் சொல்லுகிறீரா? ஆண்டவர் சொன்னாரு அப்போ நீ சாராளுடைய வார்த்தையை கேட்டா இப்பவும் கேளு, அவள் வெளியே வருது அப்படின்னு சொல்லி. many times we do this mistake. நம்ம சொந்த இஷ்டத்துக்கு செய்துக்கிட்டு ப்ராப்ளம் வந்த உடனே தேவன்கிட்ட போறது. ஆண்டவர் சொல்லுவார் நீ போப்பா, you have taken the decision, go ahead, go to the end and come back. அதே போல அவர் தாவீதை நேசிச்சார். தாவீது கடைசி வர அவரை துக்கப்படுத்தாம இருந்தானா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட திரளான அவனுக்கு கொடுக்கப்பட்ட திரளான ஆஸ்தியும் இல்ல, திரளான கிஃப்ட் இருந்தோ அவன் அவைகளை கடைசி வர பாதுகாத்துக் கொள்ளல. தேவனை அவன் துக்கப்படுத்தினான். ஆனா இயேசு கிறிஸ்து கடைசி வர அவரை துக்கப்படுத்தல. So he qualifies for the பிரியமான குமாரன். அடுத்தபடியா சாலோமோனுக்கு எல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர். அவனுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தாரு, திரளான ஞானத்தை கொடுத்தாரு. ஆனாலும் அவன் விக்கிர ஆராதனையை கொண்டு வந்துட்டான். அந்நிய ஜாதி ஜனங்களை விவாகம் பண்ணி விக்கிர ஆராதனையை உள்ள கொண்டு வந்துட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி கடைசி வர ஆண்டவரை அவர் விரும்பினபடி நேசித்தானா? ஆண்டவர் அவனை தொட்ட உடனே அவன் என்ன சொன்னான்? என்னுடைய உதடு என்ன சொன்னான்? மறந்துட்டீங்களா? I have an unclean lips. அதனாலதான் ஆண்டவர் அவனுடைய உதட தொட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி படிச்சு பாருங்க.
தேவன் அவனுடைய உதட தொட்டார். தொட்டார்னா என்ன? எப்படி தொட்டார்? அக்கினியால தொட்டார். அவன் சொன்னான், I am under, I have unclean spirit. எத்தனை பேருக்கு unclean lips வச்சிருக்கீங்க? வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள். ஆனா உங்களுக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் பரிசுத்தமாயாச்சு. You don't have unclean spirit, unclean lips. வாயிலிருந்து எப்பவாவது கெட்ட வார்த்தைகள் வருதா? ஹalleluya. கோவம் வந்து வருதா? மூட் சேஞ்ச் ஆயிட்டுனா வருதா? ஹalleluya. Even cursing is unclean. You are not supposed to curse anybody, even somebody curse you. அப்போ இவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனால் இயேசுவோ பாவம் செய்யாதவராய், முழுவதும் கீழ்ப்படிந்தவராய், முற்றுமாக பிதாவை நேசித்தவராய் கடைசி வரையில் இருந்ததுனால அவருக்கு இந்த சத்தம் வந்தது பரலோகத்திலிருந்து. இது கீழே இருந்து வந்த சத்தம் இல்லை. இந்த சீஷர்களுக்கு தெளிவாக, இவர் என்னுடைய குமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன், இவர் சொல்லும்படி கேளுங்க. இப்போ கேட்கறதுலாம் ப்ராப்ளம். பேதுரு இயேசுவை மறுதலித்தானா? உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னவன் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மறுதலிச்சுட்டான். அது ஒரு ஸ்டோரி, ஒரு ரியல் இன்சிடென்ட். என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் ப்ராஃபட்டிக் மெசேஜ் ஒரு தேசத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் விடிஞ்சா அவங்களுக்கு ட்ரெயின்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, சில பிளாக்ஸ் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா பேசிட்டு இருப்பாங்க. இதே போல இந்த ப்ராஃபட் வந்து அந்த தேசத்துல அங்க பாவத்துக்கு எதிராக அவர் பிரசங்கம் செய்துகிட்டே இருக்கிறார். ஆனா பார்க்கிற ஜனங்கள் டெய்லி பார்த்துட்டே போய் இப்ப பழக்கம் ஆயிட்டு. இவர் ஒருத்தர் நிக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. ட்ரெயின்ல போகும்போது அப்படிதானே, இந்த ட்ரெயின்ல ஊழியக்காரங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு யாராவது அதுல அட்டென்ஷன் இருக்கா? என்னைக்கு நிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரியத்துல பிஸியா இருப்பாங்க. இதே போல இந்த ப்ராஃபட்டும் பேசி இருக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் பார்த்துட்டே இருந்தான். வந்து சொன்னா, ப்ராஃபட் ஐயா, நீர் டெய்லி சத்தம் போட்டு இருக்கிறீரு, யாரும் கேட்கலையே, இங்க போறவங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க, யாரும் கேட்கலையே அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஃபட் சொன்னாரு, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே அதை உணர்ந்துட்டேன் தம்பி, யாரும் கேட்கல. ஆனா நான் இப்போ சத்தம் போடாம இருந்தேன்னா என்ன ஆயிரும், நானும் அவங்களுக்கு பின்னால போயிருவேன். If I stop crying out, I will listen to them and I will go back. So I don't want to do that. So whether they listen to me or not, I keep crying so that I stand firm in my faith. Hallelujah. Sometimes we have to do that. Hallelujah. ஒருவேளை மற்றவர்களுக்காக இல்லை, என்னுடைய விசுவாசத்தை நான் பலப்படுத்துவதற்காக. அவங்க கேட்டாங்களோ கேட்கலையோ, கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, கேட்கலன்னா they are going to see the consequences. So you don't worry about that. இங்க வந்து அவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்ன பிறகு பேதுருவே கேட்கல. சீஷர்கள் எல்லாரும் கேட்டாங்களா? மற்ற சீஷர்கள் எங்க போனாங்க? அங்க சிலுவை அடியிலிருந்தே ஓடிட்டாங்க. They were not seen. ஒரு ரூம்ல போய் மூடிட்டு இருந்துட்டாங்க. ஆனா இயேசு அவர்களை தேடி போக வேண்டியிருந்தது. சோ ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாம இருந்தா கூட இயேசு உடனே நம்ம விட்டுறது இல்லை. He is still loving us because பிதா சொன்னார், இவருடைய வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தை கடைசி வரை நம்ம மத்தியில வந்து துணிக்க போகுது. But whether we are willing to listen or not listen is going to make a difference in our life. இயேசு எதனால அவரை கேட்க வேண்டும்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை கேளுங்கள் என்று சொன்னாரு. அவர் கேட்கிறதுக்கு there are so many reasons. முதலாவது, நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி உபாகமம் 18:19 வாசிக்கிறோம். இது தேவன் முன்னையே தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார். இது சும்மா கடைசியில கொடுத்த ஒரு வார்த்தை இல்லை. இயேசுவை குறித்து மோசேயின் நாட்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என் நாமத்தினாலே உபாகமம் 18:19 உன்னை போல ஒரு
தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவருக்கு சொல்லுவேன். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அப்போ மோசேயின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் உன்ன போல ஒரு தீர்க்கதரிசிய உன்னுடைய சகோதரர்கள் எழுப்ப போறேன். அவருக்குள்ள என்ன இருக்கும்? யாருடைய வார்த்தைகள்? யாருடைய வார்த்தைகள்? தேவனுடைய வார்த்தைகள். அப்போ இயேசு கிறிஸ்துவை கேளுங்கள் என்று சொன்னதுக்கு காரணம் அவர் பேசுகிறது அவருடைய சுயத்திலிருந்து பேசல, தேவனுடைய வார்த்தைகளை அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டார். நான் அவருடைய வாயிலே சொல்லுவேன், அதனால அவர் கற்பித்தவைகளை எல்லாம் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Why we have to listen to Jesus? Because தேவன் அவருடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமா அனுப்பினதுனால. இத உபாகமம் எத்தனை வருஷத்துக்கு? 4000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால இது சொல்லப்பட்டிருக்கு. So God has proved step by step Jesus is the Messiah. சும்மா அவர் வந்ததுனால யாரோ ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு இல்லை. அப்படி தேவன் அனுப்பினதுனாலதான் they are not able to destroy the name of Jesus. Even today, second century இருந்து ஒவ்வொரு செஞ்சுரியிலையும் பெரிய அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இல்லாம ஆகிறோம்னு சொல்லி அதுக்காக they try to destroy the Bible. ஆனா நாளுக்கு நாள் பைபிள் அதிகரிச்சுட்டு போனதே வழியே குறையல. ஈவன் டுடே பைபிள் தான் அதிகமா பிரிண்ட் பண்ணுகிற புஸ்தகம் ஒவ்வொரு வருஷமும். The best selling, best buying book in the world. ஏன்னா ஒவ்வொரு தேசத்திலேயும் அதிகமாக பைபிள் விற்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையினால இது சொல்லப்பட்டது. அடுத்தபடியா வாசிங்க, யோவான் 8:26 வாசிங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவர்களே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். திரும்ப அடுத்த கன்ஃபர்மேஷன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை குறித்து பேசவும் உங்களை நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. சோ என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஒருவரும் நீங்க தப்ப மாட்டீங்க. அநேக காரியங்கள். ஏன்னா he is King of Kings and the Lord of Lords who watches over us. நம்ம அந்தரங்கத்துல செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வெளியரங்கமா நம்ம எப்படி நடக்கிறோம் சொல்லி he is not going to make a decision. உங்களை குறித்து நியாயம் தீர்க்க எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. அதனால என்ன சொல்லுகிறார்? நான் ஆண்டவரிடத்தை கேட்ட வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். You obey to that words. உங்களுக்காக முறைமைகளை ஒன்று பண்ணி கொள்ளாதீங்க. இப்பவும் உலகத்துல கீழ்ப்படியாத அநேக சபைகள் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார். ஆனா இந்த நாட்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க. Is it in the Bible? வேதத்துல சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததா எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? இயேசு கிறிஸ்து 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்றாங்க. டெடிகேஷனுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. பட் they twist the word of God and preach the word away from what God has given. மனம் திரும்புறதும் இல்ல, ரட்சிக்கப்படுகிறதும் இல்ல. கிறிஸ்தவன் என்ற நாமத்துல அநேக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. கே வேதம் தெளிவாக ஒரு இடத்துல இல்ல. ஆண் புணர்ச்சி செய்கிறவன் பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டான். பைபிள் எழுதி இருக்குதா? எழுதி இருக்குதா இல்லையா? ஆனா இன்னைக்கு அநேக சர்ச் அதுக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் என்ன எடுக்கிறாங்க? இயேசுவினுடைய பெயரை எடுக்கிறாங்க. என்னது? எல்லாரையும் நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். அது ட்ரூ.
எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு பாவிகள் எல்லாம் கொண்டு பாவிகளான்ற சர்ச்சுக்குள்ள வைக்க சொல்லி இருக்கிறாரா? பாவிகளை கொண்டு வந்து மனம் திரும்புங்கள். அந்த மனம் திரும்புதலை விட்டுட்டாங்க. See, the trick of the enemy. We are all equal. A shameful thing, man having a relationship with man. They wanted to declare that as a legal thing. இப்போ என்ன செய்துட்டாங்க? Bible is not relevant for them. அதாவது they are more loving than God. கர்த்தரை விட அவங்க நேசிக்கிறவங்க ஆயிட்டாங்க. அதனால பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. That's what it says. நான் பிதாவினிடத்தில் கேட்டவைகளை உங்களிடத்தில் சொல்லுகிறேன், அதற்கு நீங்க கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு வசனம் வாசிங்க? யோவான் 12:49. John 12:49. என்ன சொல்லுகிறார்? நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். Hallelujah. It is a command given by the Father to Jesus Christ to preach the word. Hallelujah. That is why we have to listen. எதனால நம்ம கீழ்ப்படியணும்? பிதா இயேசுவின் மூலமாக கட்டளையாக கொடுத்தது, not a request. நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி இல்லை. It is a command. என்ன சொல்லி இருக்குது? நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். Hallelujah. So we have to understand, we are not listening to a man's writing. மனுஷனுடைய உபதேசங்களை வாசிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வரல. இது சிருஷ்டித்த தேவன். நம்ம சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல பார்த்தோம். யோபுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கிறதுல even 1% we are aware of it. Not even 1%. எவ்வளவு காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற யாரு? தேவன். அந்த தேவன் கட்டளையிட்ட வார்த்தைகளை கீழ்ப்படியுங்கன்னு சொல்லி இருக்கிறதுனால தான் there is a judgment coming. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களை பாவத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நியாய தீர்ப்பதை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ உணர்வு இருக்குதா? தேவன் வார்த்தைகளை கேட்கும் போது உணர்வு வரையனால என்ன செய்துவாங்க? சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. இது வசனம் என்ன செய்யுது? குத்துது. ஹல்லேலூயா. எங்க குத்தம்? அது இருதயத்தை குத்தம். ஹல்லேலூயா. பிகாஸ் இது ஜீவனுள்ள வார்த்தைகள். இது மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் இல்லை, நம்ம ஜீவனுக்கு ஏதுவா கொண்டு போறது. அதனாலதான் இவருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னாங்க. இவருடைய வார்த்தைகளை கேளுங்க. Hear him. அவரை கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிறதுன்னா இதனாலதான் சொல்லி இருக்குது. என்ன வாசிங்க? யோவான் 14:10. John 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. 14:10. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். Hallelujah. Thank you Lord. So Jesus again and again expresses, பிதா என்னிலும் நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். இயேசு கிறிஸ்து அதை கனெக்ட் பண்ணாரு. Only not பிதாவும் ஜீசஸும். When you believe in Jesus Christ, you in Jesus Christ, Jesus said Father and Father in us. So he has included us. Yara born again Christians, those who are obeyed to the word of God. கர்த்தர் சொன்னபடி விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவங்க, they are going to stand. நான் சொன்னேன்ல ஏற்கல, there is lot of objection to live as a Christian. உங்களுடைய தலைகளை வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. Then they brought a condition. நீங்க கிறிஸ்டியன் ஆயிருங்க, ஆனா எங்களுடைய ரூல்ஸ் படி நீங்க நடக்கணும். ஆனா அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு டாக்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லி. So there are so many objections coming in your way. ஒருவேளை கர்த்தர் அதை அலோவ் பண்ணா நம்முடைய நாட்களிலே அதை பார்க்கலாம். ஆனா there is a promise for us. நம்ம ஆயத்தமா இருந்தோம்னா அந்த நாட்கள் வருவதற்கு முன்னால நம்ம எடுக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அதான் டிரான்ஸ்பிகரேஷன். நம்ம எடுக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லி இருந்தது? அவர் எப்படி இருந்தாரு? 2வது வசனத்தை வாசிங்க.
அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் எப்படி இருந்தது? சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்போ நமக்கு கவலையே இல்லை நம்ம எப்படி இருப்போம் சொல்லிட்டு. நீங்க கேட்க முடியாது, எனக்கு பிரவுன் சேலை கிடைக்குமா, எனக்கு ப்ளூ சேலை கிடைக்குமா, அங்க எல்லாம் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும், வஸ்திரம் எல்லாம் எப்படி இருக்கும்? You have no option. You will be transformed, transfigured. அதனால தான் சில குரூப் இப்பவே வெள்ளை போட்டுட்டு தெரியுமாங்க. So with that purpose only. But that white is not going to take them. But when you are being transformed, you will be glorified like that. அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறதுக்காக அவருடைய வசனத்தை கேளுங்க. எதனால அவருடைய வசனத்தை கேளுங்க? அவருடைய வசனம் இல்ல, அது பிதாவினுடைய வசனம். ஹல்லேலூயா. பிதாவினுடைய கட்டளை. இந்த வசனத்தை கேட்கிறவங்க அதன்படி நடந்தீங்கன்னா மறுரூபமாக்கப்படுவீங்க. அப்போ எத்தனை பேருக்கு மறுரூபமாக்கப்படணும்? How many want to wear the white? How many still want to wear the blue and black? Hallelujah. மறுரூபமாக்கப்படணும்னா ஆயத்தப்படுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு ஒப்பு கொடுங்க. Hallelujah. There are so many controversial topics in the Bible. Controversial topic வந்துன்னா நீங்க டிசிஷன் எப்படி எடுப்பீங்க? உங்களுக்கு இருதயத்துல தோணுறபடி முடிவெடுப்பீங்களா அல்லது பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடி இருப்பீங்களா? Are you sure? பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்க சரீரம் ஒண்ணு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிரும்? இயேசு கிறிஸ்துவை போல ஆயிரும். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, you are being transformed, sanctified, sanctified day by day. இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் நம்ம மாற்றப்பட்டு கொண்டிருக்கோம். பெர்ஃபெக்ட் ஆகல. The day of perfection is the glorification day. You are justified, you are sanctified and you are glorified. நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம். Justification முடிஞ்சிட்டது. விசுவாசியான சமயத்துல God has finished justification. We are being sanctified. Day by day நம்ம புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நம்ம இப்போ பரிசுத்தவான்களா மாறிக்கொண்டிருக்கிறோம். You are called saints in the presence of God. நீங்க அப்போ பொழுதுதான் எப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால. ஆனா in the sight of God you are so precious. Not to show your haughtiness. பெருமையில பார்க்கிறதுக்கு இல்ல. தேவ சமூகத்துல வரும் பொழுது அந்த பிரசன்னத்துல நம்ம அடங்கி தேவனை பணிந்து கொள்ளுகிற அந்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன வாசிப்போம்? என்ன ஒரு வசனம்? யோவான் 17:8. John 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யாரு? பிதா கொடுத்த வார்த்தைகளை இயேசு நமக்கு கொடுத்தார். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசித்தது கட்டுக்கதைகளை கேட்டு இல்லை. We read the word of God. கர்த்தருடைய வார்த்தை சொன்னவைகளை கேட்டு அவர் பரத்திலிருந்து வந்து நமக்கு வார்த்தைகள் கொடுத்தவர் என்பதை விசுவாசித்து நம்ம நடக்கிறதுனால அவருடைய குமாரனாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இத அவர்கள் அங்கே மறுரூப மலையில பார்த்ததுனால இல்லை. அதுக்கு பிறகு யோவான் இதை குறித்து எழுதுகிறார். யோவான் 1:14 வாசிங்க. யோவான் இதை குறித்து பேசுகிறார். மறுரூப அனுபவத்தை குறித்து. அவர் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை எப்ப கண்டாங்க? மறுரூப மலையில. அப்போ இது ஒரு கட்டுக்கதையா இருந்ததுன்னா இந்த தொடர்ச்சி வராது. அவர் அங்க பார்த்ததோட போயிருக்கும். இங்கு யோவான் பட்மோஸ் தீவுல பற்ற அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாடுகள், எவ்வளவோ பர்சிக்யூஷன்,
எல்லாம் இருந்த பிறகு அவர் எழுதுகிறார், மறுரூப மலையில பார்த்த மகிமையை நாங்கள் கண்டோம், எங்களுடைய கண்கள் கண்டது. இந்த மறுரூப மலையில போகும்போது லூக்ல வாசித்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. விசுவாசிகளுக்கு ப்ராப்ளம் தான். மறுரூப மலையில லூக்கால வாசித்தீங்கன்னா இவர்களுக்கு என்ன வந்தது? தூக்கம் வந்தது. திடீர்னு இந்த வெளிச்சத்தை கண்ட உடனே பயந்து எழுப்பினாங்க. இவங்க ஆயத்தமா இல்லை. எப்படி இருந்திருக்கணும்? ஜெபத்தோட ஆயத்தமா இருந்திருக்கணும். ஆண்டவர் மறுரூப மலைக்கு தூக்கிறதுக்காக கூட்டிட்டு போனாரு. ஸ்தோத்திரம். ஹalleluya. பெண்டெகோஸ்டல் சர்ச்சில் எல்லாம் போனீங்கன்னா ஹalleluya சத்தம் கேட்டுட்டே இருக்கும் கிரவுட்ல இருந்து. அதே பிரீச்சரா கூட கொஞ்சம் என்ன உற்சாகப்பட்டு இருக்கும். மறுரூப மலைக்கு நீங்க வாசிங்க லூக்கா. இது லூக்கா 9வது அதிகாரத்துல வாசிங்க. நான் சும்மா கதை சொல்லல உங்ககிட்ட. இதே அனுபவம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க 28-36. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு, எதுக்கு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றி மோசே எலியா என்ற 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வாசிங்க. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் எப்படி இருந்தாங்க? நித்திரை மயக்கமா இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படிதானே? எதுக்கு கூட்டிட்டு போனாரு? மறுரூப மலைக்கு ஜெபத்துல இருக்கிறதுக்கு. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க? நித்திரை மயக்கத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் ஆவியினால் நிரம்பணும்னு சொல்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. உற்சாகம் தன்னால வந்துரும். பிரைஸ் தி லார்ட். சும்மா இல்ல, அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவனுக்குள்ள களி கூறுறதுக்காக. ஹல்லேலூயா. சும்மா பைத்தியக்காரன் பிடிச்சி சுத்தம் போடல. தேவனுடைய வார்த்தையை ஆம் என்றும் ஆமென் என்று சொல்வதற்காக. ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்கும் பொழுது அப்படி நம்ம அப்போ இங்க இயேசு கிறிஸ்து அதனால இவங்களை கூட்டிட்டு போனாங்க. மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போய் நீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க உலகத்துக்கு போய் சாட்சியா இருங்க. இதை காட்டினதுனாலதான் அவங்க சாட்சியா உலகம் பூரா சென்று பிரசங்கித்தாங்க. இன்னைக்கு நம்ம கேட்கணும்னா 12 பேருடைய மிஷன் தான். ஆண்டவர் 12 பேர் தான் அனுப்பினார். அநேக சீஷர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் வெளியே போகல. ஆனா இந்த 12 பேரும் வெளியே போனாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கும் போய் சொன்னதுனால இந்தியாவுக்கு வந்தது சென்ட் தாமஸ். இட்ஸ் a history. சென்ட் தாமஸ் மவுண்ட் பிரதருக்கு தெரியும். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அவர் குத்தி கொலை செய்யப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தையை ஒருத்தரும் கொலை செய்ய முடியல. எதனால? அது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை நம்புகிற நமக்கு ஒரு நாள் மறுரூபம் உண்டு. மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சிஸ்டர் ஒரு பாட்டை தயார் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாட்டு பண்ணுங்க. ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் மறுரூபமாக உயிரோடு இருக்கணும். அல்லது மரித்து போனோம்னா தேவன் நம்ம உயிரோடு எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய வார்த்தைகள். அதனாலதான் அவரை கேளுங்கள் என்று சொன்னார். இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவரில் நேசகுமாரன். ஹல்லேலூயா.
Hallelujah. சோதிக்கிறோம். Hallelujah. 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 ஆண்டவரே நன்றி 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 நன்றி. Hallelujah. 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 எல்லோரும் கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் நம்பி அந்த நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக உற்சாகமாக எல்லாரும் Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 நன்றி நன்றி நன்றி. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி 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 நன்றி. Hallelujah. 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 நன்றி நன்றி நன்றி. நன்றி துதிக்கிறோம். Hallelujah. 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 கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை
அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண